இந்த கதையில வர வள்ளியம்மா மாதிரி ஒருத்தரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் என்ன சொல்ல நினைப்பீங்க? இந்த கதைய கடைசி வரைக்கும் கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதைய முழுசா கேளுங்க. இது எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் எழுதப்பட்ட சிறுகதை நகரம். இந்த கதை 1972ல எழுதப்பட்டது. வாங்க கதையை கேட்கலாம். இந்த கதை மதுரை மாநகரத்துல தொடங்குது. மதுரையில ஒரு சாதாரண நாள் எப்படி இருக்கும்னு சுஜாதா அவர்கள் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. எப்போதும் போல் பைப் அருகே குடங்கள் மனிதர்களுக்காக வரிசை தவம் இருந்தன. சின்ன பசங்க டெட்டனஸ் பத்தி கவலைப்படாம மண்ணுல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. போக்குவரத்து கழக பஸ்கள் டீசல் கலந்த புகையை பரப்பி கொண்டிருந்தன. விரைப்பான கால்சராய் சட்டை அணிந்த புரோட்டீன் போதா போலீஸ்காரர்கள் போக்குவரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கதர் சட்டை அணிஞ்சுக்கிட்டு அரசாங்கத்தோட விலைவாசி உயர்வை திட்டிக்கிட்டே போன ஒரு ஊர்வலம். செருப்பில்லாத டப்பாக்கட்டு ஜனங்கள், மதுரை கோயிலின் ஸ்தம்பித்த கோபுரங்கள், வற்றிய வைகை, பாலம், மதுரை நகரோட மனித இயக்கம் அறிவியல்ல வர புரோனின் இயக்கம் மாதிரி இருக்குன்னு சுஜாதா அவர்கள் சொல்றாரு. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் ஒரு ஓட்டையில தெரியும் போது அந்த வெளிச்சத்துல தூசி போல அங்கும் இங்குமா அலைஞ்சுக்கிட்டு இருக்குமே, அந்த மாதிரி மனிதர்களோட நடமாட்டம் இருக்குன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட இந்த நகரத்துக்கு வள்ளியம்மா தன் மகள் பாப்பாத்தியோட பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்து ஓபி டிபார்ட்மெண்ட்ல, அதாவது புறநோயாளிகள் பிரிவு காரிடார்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் நாள் அந்த குழந்தை பாப்பாத்திக்கு காய்ச்சல். கிராம பிரைமரி ஹெல்த் சென்டர்ல காட்டின போது அந்த டாக்டர் உடனே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி பயங்காட்டிட்டாரு. அதனால காலையிலேயே வள்ளியம்மா பாப்பாத்திய கூட்டிக்கிட்டு பஸ் ஏறி பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டா. பாப்பாத்தி ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருந்தா. அவளை சுத்தி 6 டாக்டர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாப்பாத்திக்கு 12 வயசு தான் இருக்கும். 2 பக்கமும் குத்திருந்த மூக்குத்தி கற்கள் ஆஸ்பத்திரி வெளிச்சத்துல பளிச்சுன்னு காட்டுனுச்சு. மார்பு வர போத்திருக்கும் போது அவளோட கைகள் குச்சி மாதிரி இருந்தது. பாப்பாத்தி காய்ச்சலால வாய் திறந்த மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தா. பெரிய டாக்டர் அவளோட தலையை தொட்டு திருப்பி பார்த்து கண்களை விரலால அழுத்தி பார்த்தாரு. அந்த பெரிய டாக்டர் மேல்நாட்டில் படித்தவர். போஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கு அவளை ஒரு ஸ்பெசிமன் மாதிரி காட்டி வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அக்யூட் கேஸ் ஆஃப் மெனிஞ்சைட்டிஸ், நோட் திஸ். வள்ளியம்மாவுக்கு அவங்க பேசுறது எதுவுமே புரியல. ஏக்கத்தோட தன் மகளையே பார்த்துக்கிட்டு இருந்தா. சுத்தி இருந்த டாக்டருங்க ஒவ்வொருத்தரா வந்து ஆப்தல்மாஸ்கோப் மூலமா அந்த பெண்ணோட கண்ணுக்குள்ள டார்ச் அடிச்சு விழிகள் நகருதான்னு சோதிச்சு பார்த்து குறிப்பு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய டாக்டர் அட்மிட் பண்ணிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. வள்ளியம்மா புரியாம அவங்களோட முகத்தையே மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த டாக்டர்கள்ல ஒருத்தர் வந்து, இத பாருமா, உடனே ஆஸ்பத்திரியில சேர்க்கணும், அதோ அங்க உட்கார்ந்துருக்காரே அவர்கிட்ட போ. சீட்டு எங்க அப்படின்னு கேட்டாரு. வள்ளியம்மா கிட்ட சீட்டு இல்ல. வள்ளியம்மா பெரிய டாக்டரை பார்த்து, ஐயா, குழந்தைக்கு சரியா போயிடுங்களா அப்படின்னு கேட்கிறா. முதல்ல அட்மிட் பண்ணு, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் தனசேகரன், நானே இந்த கேஸை பார்க்குறேன். see that she is admit now. எனக்கு கிளாஸ் எடுக்கணும், போயிட்டு வந்ததும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அந்த டாக்டர் தனசேகரனும் அங்க இருந்த சீனிவாசன் கிட்ட சொல்லிட்டு அந்த பெரிய டாக்டர் பின்னாடியே போயிடுறாரு. சீனிவாசன் வள்ளியம்மா கிட்ட, இங்க வாமா, உன் பேர் என்ன? சாகுராக்கி, அந்த ரிஜிஸ்டர்டா? வள்ளியம்மாங்க. பேஷண்ட் பேரு? வள்ளியம்மா தன் புருஷனை தான் கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, அவர் செத்து போயிட்டாருங்க. சீனிவாசன் நிமிந்தான். பேஷண்ட்டுனா நோயாளி, யார சேர்க்கணும்? என் மகளைங்க. பேர் என்ன? பாப்பாத்திங்க. பாப்பாத்தி. இந்தா, இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு இப்படியே நேராக போனீன்னா அங்கே மாடி படிக்கிட்ட நாற்காலி போட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைங்க? குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கட்டும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். வள்ளியம்மாளுக்கு பாப்பாத்தியை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அந்த கியூ வரிசையும் அந்த வாசனையும் அவளுக்கு குமட்டிக்கிட்டு வந்தது. அப்போ இறந்து போன தான் கணவர் மேலே அவளுக்கு கோவமாக வந்தது. அந்த சீட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போனான். அங்க நாற்காலி காலியா இருந்தது. அப்போ படிப்பறிவில்லாத அந்த அம்மா தான் காத்திருக்கிறதா இல்ல தனியா விட்டு வந்த தான் மக கிட்ட போறதான்னு மனசு தவிச்சுது. அங்க இருந்தவங்க கிட்ட ரொம்ப நேரம் ஆகுங்களான்னு கேட்கவும் பயமா இருந்தது அவளுக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு
வருமானம் மதிப்பிடுறவரு அந்த நாற்காலியில வந்து உட்கார்ந்தாரு. "தப்பாரு, வரிசையா நிக்கணும். இப்படி ஈசப்பூச்சி மாதிரி வந்தீங்கன்னா என்ன செய்யறது?" அப்படின்னு சொன்னாரு. வள்ளியம்மா 30 நிமிஷம் கியூல காத்திருந்து சீட்டை கொடுத்தா. "டாக்டர் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா." "டாக்டர் கையெழுத்தே இல்லையே." "அதுக்கு எங்கிட்டு போகணும்?" "எங்கிருந்து வந்த?" "மூணாண்டிப்பட்டிங்க." "மூணாண்டிப்பட்டி. இங்க கொண்டா அந்த சீட்டை." மறுபடியும் சீட்டை கொடுத்தா. "உனக்கு என்ன வருமானம்?" அவ புரியாம பார்த்தா. "எத்தனை ரூபா மாசம் சம்பாதிப்ப?" "அறுப்புக்கு போனா நெல்லா கிடைக்கும். அப்புறம் கம்பு, கேழ்வரகு." "ரூபா கிடையாதா?" "சரி சரி, 90 ரூபா போட்டு வைக்கிறேன். பயப்படாத, சார்ஜ்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு இப்படியே நேரா போய் இடது பக்கமா, ம்ஹும், பீச்சாங்கை பக்கமா திரும்பு. சுவத்துல அம்பு அடையாளம் போட்டிருக்கும். 48ஆம் நம்பர் ரூம்க்கு போ." அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்த கள்ளங்கபடமில்லாத அந்த அப்பாவி வள்ளியம்மாவுக்கு கிளார்க் சொன்ன அடையாளங்கள் மேலும் மனசுல குழப்பத்தை உண்டாக்குனுச்சு. அவளுக்கு 48 அப்படின்ற நம்பர் எப்படி இருக்குன்னே தெரியாது. அந்த சீட்டை கையில வாங்கிக்கிட்டு காற்றில் விடுதலை அடைந்த காகிதம் போல் ஆஸ்பத்திரியில் அலைஞ்சா அப்படின்னு சுஜாதா அவர்கள் சொல்றாரு. அவளுக்கு 48ஆம் நம்பர் அப்படின்றதும் ஞாபகத்துக்கு வரல. திரும்ப போய் அந்த கிளார்க்கை கேட்கவும் அவளுக்கு பயமா இருந்தது. ஆஸ்பத்திரியில எல்லா திசைகள்ல இருந்தும் போய்கிட்டும் வந்துகிட்டுமா இருந்தாங்க. அவர்களை நிறுத்தி கேட்கவும் அவளுக்கு பயமா இருந்தது. என்ன கேட்கறதுனே அவளுக்கு தெரியல. அங்க ஏதோ ஒரு அறை முன்னாடி கும்பலா நின்னுகிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு ஆள் பழுப்பு நிற சீட்டுகளை வாங்கிட்டு இருந்தான். அவன் கையில சீட்டை கொடுத்துட்டு வெளியில பெஞ்சில எல்லோரும் போல காத்துக்கிட்டு இருந்தா. வள்ளியம்மா தன் மகள் பாப்பாத்திய தனியா விட்டு வந்ததை நினைச்சு கவலையா இருந்தா. சீட்டுகளை வாங்கினவன் ஒவ்வொருத்தர் பேரா கூப்பிட்டு வரிசையில உட்கார வச்சுக்கிட்டு இருந்தான். பாப்பாத்தி பெயர் வந்ததும் அந்த சீட்டை பார்த்துட்டு, "இது இங்கெல்லாமா, தா நேரா போ." அப்படின்னு சீட்டை திருப்பி கொடுத்தான். வள்ளியம்மா, "ஐயா, இடம் தெரியலீங்களே." அப்படின்னு சொன்னதும் எதிரில் போயிட்டு இருந்த சக ஊழியர் ஒருத்தரை தடுத்து நிறுத்தி, "அமல்ராஜ், இந்த அம்மாளுக்கு 48ஆம் நம்பர் ரூம்க்கு கூட்டிட்டு போங்க." அப்படின்னு சொன்னான். அவளும் பின்னாடியே போனான். அங்க போனா மற்றொரு பெஞ்சில் கூட்டமா கூடியிருந்தது. அங்க சீட்டை கொடுத்துட்டு காத்துக்கிட்டு இருந்தா. அரை மணி நேரம் கழிச்சு உள்ள போனா, அங்க இதுல அட்மிட் பண்றதுக்கு எழுதியிருக்கு. இப்ப இடம் இல்ல. நாளைக்கு காலையில 7:30 மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. வள்ளியம்மாளுக்கு அந்த அறையை விட்டு வெளியே வந்ததும் ஏறக்குறைய 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தனியா விட்டு வந்த தன் மகள் பாப்பாத்தி நினப்புல மனசு கிடந்து தவிச்சுது. ஆஸ்பத்திரியோட அறைகள் எல்லாமே ஒரே மாதிரியா இருந்ததால அவளுக்கு எப்படி திரும்பணும், எப்படி போகணும்னு வழி தெரியல. யார் யார்கிட்டயோ வழி கேட்டாலும் அவளுக்கு போகவும் தெரியல. மூளை முடுக்கெல்லாம் அலைஞ்சு தேடுறா. இதுவரைக்கும் பயத்தோட இருந்த அவளுக்கு இப்போ ஒரு தீளா மாறிடுச்சு. திசை தெரியாம கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டா. ஒரு ஆள் அவளை ஓரமா நின்னு அழுன்னு சொல்லிட்டு போவான். ஏன் அழறன்னு கேட்க மாட்டான். ஓரமா நின்னு அழுன்னு சொல்லிட்டு போவான். "பாப்பாத்தி, பாப்பாத்தி, உன்னை என்கிட்ட பாப்பேன், என்கிட்ட போவேன்." அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நடந்தா. இந்த இடத்துல ஒரு அரசு ஆஸ்பத்திரியில ஒரு தாய் தன் மகளை தேடி அலையிற அந்த உணர்வு மிக்க காட்சி கண் முன்னாடி வந்து போகுது. அந்த தாயோட சேர்ந்து கேட்கிற நாமும் கலங்கி போறோம். ஏதோ ஒரு பக்கமா ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போற வாசல் தெரிஞ்சது. அந்த கேட்ல வெளியில மட்டும் போறதுக்கு விட்டுட்டு இருந்தாங்க. அந்த வாசலை பார்த்த ஞாபகம் அவளுக்கு இருந்தது. அங்கிருந்து வெளியே போயிட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் மற்றொரு வாசல்ல முதல்ல உள்ள நுழைஞ்சது ஞாபகம் வந்தது. அந்த பக்கமா ஓடுனா. அங்க இருந்த மரப்படிகளும் ஞாபகம் வந்தது. அங்க வருமானம் கேட்ட நபரோட நாற்காலி இப்போ காலியா இருந்தது. அந்த இடம்தான்னு அவளுக்கு ஞாபகம் வந்தது. நேரம் ஆகிட்டதால புறநோயாளிகள் பிரிவு கதவை பூட்டிடுறாங்க. அங்க பாப்பாத்தி ஒரு ஓரத்துல இன்னும் அந்த ஸ்ட்ரெச்சர்ல கண்களை மூடி படுத்திருந்தது தெரிஞ்சது. அங்க இருந்த வாட்ச்மேன் கிட்ட, "ஐயா, கொஞ்சம் கதவை திறங்க, என் மவ உள்ள இருக்கு." அப்படின்னு சொல்லி மன்றாடனா. "சரியா 3 மணிக்கு வா, இப்பெல்லாம் க்ளோஸ்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட பாஷை அவளுக்கு புரியல. சில்லறைய வாங்கிக்கிட்டு வேற ஒருத்தருக்கு வழிவிட்ட போது அந்த வழியில மீறிக்கிட்டு உள்ள ஓடி போய் தன் மகளை வாரி அணைச்சிக்கிட்டு தனியா பெஞ்சில் போய் உட்கார்ந்துக்கிட்டு கதறி கதறி அழுதா. அதே சமயத்துல அந்த பெரிய டாக்டர் எம்டி மாணவர்களுக்கு வகுப்பெடுத்து முடிச்சுட்டு ஒரு கப் காஃபி சாப்பிட்டு நிதானமா வார்டுக்கு வந்தாரு.
அவருக்கு காலையில பார்த்த அந்த மெனிஞ்சைட்டிஸ் கேஸ் நல்லா ஞாபகத்துல இருந்தது. இன்னைக்கு காலையில அட்மிட் பண்ண சொன்னேன்ல, 12 வயசு பொண்ணு எங்கயா அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு யாரும் அட்மிட் ஆகலையே டாக்டர். என்னது அட்மிட் ஆகலையா? நான் ஸ்பெசிஃபிக்கா சொன்னேனே, தனசேகரன், உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு கத்தனாரு. இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, பால் கொஞ்சம் போய் விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. பால் அப்படின்றவரு கீழே போய் எதிரெதிரா இருந்த கிளார்க்குகள் கிட்ட எல்லாம் விசாரிச்சாரு. சீஃப் கேக்குறார் அப்படின்னு பதறி போய் சொல்லவும், அவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், எனக்கு என்ன தெரியும், வந்த எல்லோரையும் நாளைக்கு காலையில 7:30 மணிக்கு வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இங்க வள்ளியம்மாளுக்கு மறுநாள் காலை 7:30 மணி வரை என்ன செய்யறதுன்னு தெரியல. அவளுக்கு ஆஸ்பத்திரியோட சூழ்நிலை ரொம்ப பயமா இருந்தது. தான் பொண்ணு கூட இருக்க விடுவாங்களான்னு தெரியல. வள்ளியம்மா யோசிச்சா. தன் மகள் பாப்பாத்திய அள்ளி அணைச்சு தலை தோள்ல சாய, கை கால்கள் தொங்க, மார்பு மேல சாத்திக்கிட்டு ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போக சொன்னான். இங்க பெரிய டாக்டர், வாட் நான்சென்ஸ், நாளைக்கு காலை 7:30 மணியா, அதுக்குள்ள அந்த பொண்ணு செத்து போயிடும்யா. டாக்டர் தனசேகரன், நீங்க ஓபியில போய் பாருங்க, அங்கதான் இருக்கும். இந்த வார்ட்ல பெட் இல்லைன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்ல வார்ட்ல பெட் இருக்கு, கொடுக்க சொல்லுங்க, குயிக். டாக்டர் அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. ஐ டோன்ட் கேர், ஐ வாண்ட் தட் கேர்ள் அட்மிட்டட் நவ், ரைட் நவ் அப்படின்னு கத்துனாரு. அது வரைக்கும் அந்த மாதிரி அந்த பெரிய டாக்டர் பேசினதே இல்லை. பயந்து போன மற்ற டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாரும் வள்ளியம்மாளை தேடி ஓபி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓடனாங்க. வெறும் சொரந்தான, பேசாம மூணாண்டிப்பட்டிக்கே போய் வைத்தியர்கிட்ட காட்டிடலாம், விபூதி போட்டு மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும், இந்த டாக்டருங்க ஏதாவது சொல்லி பயப்படுத்தி விட்டுருவாங்க, பாப்பாத்திக்கு சரியாயிட்டா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு 2 கை நிறைய காசுகளை காணிக்க அளிக்கிறதா வேண்டிக்கிட்டே ரிக்ஷால பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கிறா. இந்த மாதிரி கதையை முடிச்சிருக்காரு எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இந்த கதையை நான் வாசிக்கும் போது என்னால கண்ணீரை அடக்க முடியல. ஆமாங்க, இந்த கதையில வர எழுத படிக்க தெரியாத வள்ளியம்மா கிட்ட யாராவது ஒருத்தர் போய் போகாதன்னு சொல்ல மாட்டாங்களான்னு தோணுச்சு. இந்த கதை 1972 எழுதுனதா இருந்தாலும் இன்னைக்கும் இப்படிப்பட்ட எத்தனாயிரம் வள்ளியம்மாக்கள் நம்ம அரசு ஆஸ்பத்திரியில இருக்கதாங்க செய்றாங்க.